திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே, ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே, திரை பெறாமன்னம் அமுதத்தெண்கடலே, திருப்பெருந்துறை உரை சிவனே, உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே, யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தொங்க மிகு செய்வத்துறை விளங்க பூதப் பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தழுத சீதவளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திரு தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில், ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்ட தீசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லைக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதுகை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசே திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்லவல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையினாலும் குருவருளாலும் கமலவிநாயகர் சத்சங்கன் சார்பாக தெய்வச் சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமானுடைய அருள் வரலாற்றில் 289வது பாடல் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். திருநாவுக்கரசு பெருமானும் திரு ஞானசம்பந்த பெருந்தகையும் சேர்ந்து திருத்தல பயணமாக திருப்புகலூர் என்ற திருத்தலத்தில் தொடங்கிய அந்த பயணம் பல்வேறு தலங்களை வணங்கி கொண்டு நீண்ட கால பயணமாக இருவரும் வந்து வணங்குகிற நிலையில் திருமறைக்காடு என்ற திருத்தலத்தில் அவர்கள் தங்கியிருந்த பொழுது பல அற்புதங்களை நிகழ்த்திய நிலையில் மதுரையிலிருந்து அழைப்பு வந்ததன் காரணமாக திருஞான சம்பந்த பெருந்தகை பாண்டி நாட்டுக்கு புறப்பட்டு செல்லுகிறார். திருநாவுக்கரசு பெருமானை நீர் இப்புணல் நாட்டில் எழுந்தருளி இருப்பீர் என்று சொல்லி அவருக்கு விடை கொடுத்து விட்டு புறப்படுகிறார் என்ற சிந்தனையோடு நாம் நிறைவு செய்திருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் போனார் ஞானத் தலைவர். இங்கே ஞானத் தலைவர் என்பது ஞானசம்பந்த பெருமானை குறித்திருக்கிறது. எனவே நம்முடைய இறைவனிடத்தில் வணங்கி கொண்டு நாவுக்கரசு பெருமானிடத்தில் விடைபெற்று கொண்டு நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை பாண்டி நாட்டை நோக்கி புறப்படுகிறார். இந்த நிலையில் திருமறைக்காட்டில் இருக்கிற திருநாவுக்கரசு பெருமான் தனது தல பயணத்தை முன்பு போல தான் தனித்து தொடர்கிறார். அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். வேணுபுறக்கோன் எழுந்து அருள விடை கொண்டிருந்த வாகீசர், வேணுபுறக்கோன் எழுந்து அருள விடை கொண்டு இருந்த வாகீசர், பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனிதர் தம்மை போற்றிசைத்து பேணி இருந்து அங்கு உறையும் நாள் பெயர்வார் வீழிமிழலை அமர் தானுவின் தன் செய்ய கழல் மீண்டும் சார நினைக்கின்றார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை ஞானசம்பந்த பெருந்தகை
விடை பெற்று சென்ற பிறகு அங்கே தங்கியிருக்கக்கூடிய நிலையில் மறைக்காட்டு மணாளரை நாளும் போற்றி செய்து வழிபாடு செய்கிறார். அப்படி வழிபாடு செய்கிற நிலையில் இறைவனுடைய திருவருட்கருணை அவருக்கு உணர்த்திய நிலையில் தனது தலப்பயணத்தை தொடர்கிறார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். எனவே பல நாள் மறைக்காட்டில் இருந்து அந்த பெருமானை போற்றி செய்த நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை அங்கிருந்து புறப்படுகிறார். எங்கன்னா வீழிமிழலையினுடைய நினைவு அவருக்கு வருகிறது என்கிறார். வேணுபுரக்கோன் எழுந்தருள விடை கொண்டு இருந்த வாகீசர், அவர் விடைபெற்று சென்ற பிறகு மறைக்காட்டில் எழுந்தருளியிருந்த வாகீச முனிவர் பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனித தம்மை போற்றி செய்து அதன் பிறகும் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து உழவாரப் பணி செய்து திருப்பதிகங்கள் பாடி வழிபாடு செய்த நிலையில் பேணி இருந்து அங்கு உறையும் நாள், அவ்வாறு திருவருளை பேணி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நாட்களில் அங்கிருந்து புறப்படுகிறார். எங்கள் வீழிமிழலை நோக்கி பெயர்வார் வீழிமிழலை அமர் தானுவின் தன் செய்ய கடல் மீண்டும் சார. ஏற்கனவே அங்கே 2 பெருமக்களும் வழிபாடு செய்த தலம் இப்போ மீண்டும் அந்த வீழிமிழலைக்கு எழுந்தருள வேண்டும் என்று திருவுள்ளம் உணர்த்த நாவுக்கரசு பெருமான் இப்போ திரு வீழிமிழலைக்கு வருகிறார். வந்து பெருமானை வணங்க வருகிறார். சோலை மறைக்காட்டமர்ந்தருளும் சோதி, சோலை மறைக்காட்டு அமர்ந்து அருளும் சோதி அருள் பெற்று அகன்று போய் வேலை விடம் உண்டவர் வீழிமிழலை மீண்டும் செல்வன் என, வீழிமிழலை மீண்டும் செல்வன் என ஞாலம் நிகழ்ந்த நாகைக்காரோணம் பிறவும் தாம் பணிந்து சாலும் மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை இந்த திருத்தலத்தில், அதாவது மறைக்காட்டு பெருமானை வணங்கி கொண்டு விடைபெற்று கொண்டார். அப்படி விடைபெற்ற நிலையில் மீண்டும் வீழிமிழலை செல்வன், வேலை விடமுண்டவர் வீழிமிழலை மீண்டும் செல்வன் என்ற உணர்வினோடு வருகிறார். அப்படி வரும்பொழுது அவர் வருகிற அந்த பாதை, அவர் ஏற்கனவே இப்போ இருக்கிற இடம் மறைக்காடு, அது கடல் சார்ந்த பகுதி. அப்படியே அந்த சாலையினுடைய கடல் சார்ந்த பகுதியில் வரும்பொழுது நாகைக்காரோணம், இன்றைய நிலையை சொல்லணும்னா கிழக்கு கடற்கரை சாலை. இன்றைக்கி நமக்கு சென்னையிலிருந்து தொடங்கினா கன்னியாகுமரி வரைக்கும் அந்த கிழக்கு சாலை செல்வதை பார்க்குறோம். அதில் நம்முடைய மறைக்காட்டிலிருந்து வீழிமிழலை நோக்கி வரார். வீழிமிழலைக்கு வருவதற்கு வருகிற வழியில் நாகைக்காரோணம் அப்படிங்கிற தலத்தை பணிகிறார் திருநாவுக்கரசு பெருமான். எனவே ஞாலம் நிகழ்ந்த நாகைக்காரோணம் பிறவும் தாம் பணிந்து என்று குறிப்பு தருகிறார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை நாகைக்காரோணத்தில் 2 திருப்பதிகங்கள், அதாவது 4ஆம் திருமுறையில் 2 பதிகமும், 5ஆம் திருமுறையில் 1 திருப்பதிகமும், 6ஆம் திருமுறையில் 1 பதிகமுமாக 4 திருப்பதிகங்கள் இன்றைய நிலையில் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நாகைக்காரோணத்து பெருமானை போற்றி பரவுகின்ற வகையில் அந்த திருப்பதிகத்தை போற்றி வணங்குகிறார். 4 வகையான நிலையில் பதிகங்களை போற்றி பரவுகின்ற திருநாவுக்கரசு பெருந்தகை அப்பெருமானை போற்றி பரவுகிற நிலையில் அங்கே துதித்த பதிகத்தில் 6ஆம் திருமுறை திருப்பதிகமும் ஒரு அருமையான குறிப்பை தரக்கூடிய ஒரு பதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் நாகைக்காரோணத்து பெருமான்கிட்ட அவர் கேட்கக்கூடியது ஒரு அகத்துரை பாடல்கள் அப்படிங்கிற வகையில் ஒரு குறிப்பு ஒன்று பெருமான்கிட்ட கேட்கிறார். இது நமக்கு அமையப்பெற்றிருப்பது 4ஆம் திருமுறை பதிகத்தில் ஒரு பாடல். அதாவது அந்த பாட்டில் என்ன குறிப்பிடுகிறார்? வங்கம்மலி கடல் நாகைக்காரோணத்து எம் வானவனை, கடல் நிறைந்த பகுதியாக இருக்கக்கூடிய நாகைக்காரோணத்தில் இருக்கக்கூடிய பெருமானே,
எங்கள் பெருமான் ஓர் விண்ணப்பம், உங்கள் திருவடிக்கு ஒரு சின்ன விண்ணப்பம், அதை கேட்டு தாங்கள் அருள வேண்டும். இது பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் என்பது போல. சுவாமி பார்க்குறார், என்னப்பா உன் விண்ணப்பம் அப்படின்னார். அவர் சொல்கிறார், கங்கையை சடையுள் கறந்தாய், நீ உன்னுடைய சடையில் கங்கை என்கிற நதியை சடையில் மறைச்சி வைத்திருக்கிற. சரி, அந்த கள்ளத்தை மெல்ல உமை நங்கை அறியின் பொல்லாது கண்டாய். நீ இந்த இடத்துக்கு அவர் அந்த பாடல் எப்படி, கங்கை என்பது நதி, ஆனால் இந்த இடத்துல எப்படி அது கருத்து வைத்து கொண்டார், கங்கை என்கிற பெண்ணை உன் சடையில் மறைத்து வைத்திருக்கிறாய், உமையம்மை அறிஞ்சாய் என்ன ஆகிறது பெருமானே, ஏயா அப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறது போல் அந்த பாட்டை பாடுறார். கங்கையை சடையில் கறந்தாய், அக்கள்ளத்தை மெல்ல உமை நங்கை அறியின் பொல்லாது கண்டாய் எங்கள் நாயகனே என்று இந்த பதிகத்தில் ஒரு குறிப்பு கொடுத்திருப்பதை நாம் காண முடிகிறது. அதுபோல் இந்த நாகை காரோணத்து பெருமானுடைய அந்த திருப்பதிகத்தில் அகத்துறை அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பையும் நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல் 6ஆம் திருமுறையில் அவர் பாடிய அந்த பாடல் பல்வேறு தலங்களை இணைத்து பாடிய பாடலாக அமையப்பெறுவது. அதோட பாரார் பரவும் பழனத்தானை பருப்பதத்தானை பைங்கீழியானை சீரார் செழும்பவல குன்று ஒப்பானை திகழும் திருமுடிமேல் திங்கள் சூடி பேராயிரமுடைய பெம்மான் தன்னை பிறர் தன்னை காட்சிக்கு அறியானை காரார் கடல் புடைசூல் அம்தன் நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே. அந்த பெருமானை நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாம் என்று ஒரு அருமையான குறிப்போடு இந்த திருப்பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். அந்த வகையில் நாகை காரோணத்து பெருமானை 4ஆம் திருமுறையில் 2 பதிகங்களும், 5ஆம் திருமுறையில் ஒரு திருப்பதிகமும், 6ஆம் திருமுறையில் ஒரு திருப்பதிகமாக பெருமானை போற்றி பரவி அங்கிருந்து புறப்பட்டு வீழிமிழலை நோக்கி வருகிறார் திருநாவுக்கரசு பெருமான். நாகை காரோணம் தாம் பணிந்து சாலும் மொழி வண்டமிழ் பாடி தலைவர் மிழலை வந்து அடைந்தார். திருவீழி மிழலை அப்படிங்கிற திருத்தலத்துக்கு வந்து சேர்ந்தார். வீழிமிழலை தனை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப ஆழி வலம் ஏந்திய அரியால் ஆகாசத்தின் நின்று இழிந்த வாழி மலர்ந்த கோயில் வாழி மலர்ந்த கோயில் தனின் மண்ணும் பொருளை போற்றிசைத்து தாழும் நாளில் பிறப்பதியும் பணியும் காதல் தலை நின்றார். நம்முடைய நாவுக்கரசு பெருந்தகை வீழிமிழலை பெருமானை போற்றி பரவுகிறார். அப்படி போற்றி பரவுகிற பொழுது சொல்கிறார், நான் வீழிமிழலை தனை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப. அந்த பெருமானை பதிகங்கள் கொண்டு துதித்து உழவாரம் என்கிற தொண்டையும் செய்து கொண்டிருக்கிற நிலையில் ஆழி வலவன் சொல்கிறார், ஆலி வலம் ஏந்திய அரி, திருமாலுடைய வடிவத்தை சொல்லுகிற பொழுது வலது கையில் சக்கரப்படை உடைய பெருமான். ஆழினா சக்கரம் என்று பொருள். எனவே ஆழி வலவன், அந்த சக்கரப்படையை கையில் கொண்டிருக்கக்கூடிய திருமாலால் விண்ணிலிருந்து மண்ணுக்கு கொண்டு வரப்பட்ட கோயில் அந்த வீழிமிழலையினுடைய கருவறை அமைப்பு. ஆனால் அதுக்கு பேர் விண்ணிலி செழுங்கோயில் என்று போற்றப்பெறுவது. அதை தான் இங்கே குறிப்பிடுகிறார். ஆழி வலம் ஏந்திய அரியால் ஆகாசத்தின் நின்று இழிந்த, ஆகாயத்திலிருந்து கீழே கொண்டு வரப்பட்ட வாழி மலர்ந்த கோயில், அந்த கோயில் தன்னில் மண்ணும் பொருளை போற்றிசைத்து, அங்கே இருக்கக்கூடிய நிலை பெற்றிருக்கிற பெருமானை திருப்பதிகத்தால் போற்றிசைத்து அன்போடு தாழ்ந்து பதிகங்கள் பாடி வழிபாடு செய்தவர் விடைபெற்று கொண்டு அடுத்த திருத்தலம் நோக்கி நகர்கிறார். பூமிற்பொலியும் புனல் பொன்னிக்கரை போய் பணிவார் பொற்பமைந்த ஆவுக்கு அருளும் ஆவடு தன் துறையார் பாதம் அணைந்து இறஞ்சி நாவுக்கு அரசர் ஞான போனகருக்கு செம்பொன் 1000 பாவுக்கு அளித்த
திறம் போற்றி போந்து பிறவும் பணிகின்றார். இங்கே ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அந்த பெருமானை நாகை காரோணத்து பணிந்த பிறகு வீழிமிழலை பெருமானை பணிந்து இன்னும் பிற தலங்களை வணங்க வருகிற திருநாவுக்கரசு பெருமான் காவிரியினுடைய கரை கடந்து, வலது கரை இடது கரை என்பதனால் காவிரியினுடைய தென்கரை வடகரை என்று ரெண்டு பக்கமாக மாறி மாறி வணங்கி கொண்டு வருகிற அவர் பூவிற்பொலியும் புனர்பொன்னி கரை போய் நல்ல மலர்கள் நிறைந்திருக்கின்ற நீரை கொண்டிருக்கிற காவிரி, அந்த காவிரியின் கரைக்கு சென்று பணிவார். பொற்பமைந்த அழகுற அமையப்பெற்றிருக்கின்ற பசுவுக்கு அருள் செய்த பெருமான் ஆவுக்கு அருளும் ஆவடு தன் துறையார். இங்கே அங்கே இருக்கக்கூடிய பெருமானுக்கு மாசிலாமணி ஈசர் என்று ஒரு பெயர் உண்டு, கோமுத்தீஸ்வரர் என்ற ஒரு திருநாமம் உண்டு. இரண்டு திருநாமம் திருவாவூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு இருப்பதை தலம் சென்றவர்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே நம்முடைய சித்தாந்த செந்நெறியை உலகம் கொண்டு சேர்த்த பெருமைக்குரிய நம்முடைய துறைசை ஆதீனம் என போற்றப் பெறுகின்ற திரு ஆவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமூர்த்தமாக நமச்சிவாய மூர்த்திகளால் திருமடம் அமைக்க பெற்று இன்று வரை தொடர்ந்து அவர்கள் அந்த சித்தாந்த பணியை செய்கின்ற ஒரு சிறப்புக்குரிய தலம் திரு ஆவடுதுறை. திருமூல நாயனார் அங்கே தான் தங்கி முத்தி பெற்ற தலமாக இருப்பது திருவாவடுதுறை. மூவர் பெருமக்களாலும் பாடல் பெற்றிருப்பது திருவாவடுதுறை. இந்த திருவாவடுதுறைக்கு பல்வேறு சிறப்புகள். அதில் மூவராலும் பாடல் பெற்ற தலம் இந்த தலம். ஞானசம்பந்த பெருந்தகை இங்கே வந்த பொழுது தான் தன்னுடைய தந்தையார் உலக நன்மையின் பொருட்டு ஒரு பெரு வேள்வி செய்ய வேண்டும் என்று கருதினார். அப்பொழுது தந்தை சென்று ஞானசம்பந்த பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார். இதுபோல் ஒரு வேள்வி செய்ய வேண்டும், எனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே திருஞான சம்பந்த பெருமான்கிட்ட போய் நின்று, என்னுடைய அப்பா இப்படி கேட்கிறார், எனக்கு உன்னை தவிர வேறு பொருள் எனக்கு தெரியாது, அந்தமிழ் பொருள் ஆவன ஆவடு தன் துறையுரையும் பெருமானை உன் அடித்தாமரைகளன்றோ என்று பெருமானை பணிந்தார். அவர் பணியும் பொழுது ஒரு திருப்பதியும் பாடுகிறார். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன், கடல்தனில் அமுதொடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறையரணே என்று அந்த திருப்பதியத்தை பாடி முடிக்கின்றார். முடித்த மாத்திரத்தில் பெருமானுடைய கருணை ஒரு பூத கணத்தை அனுப்பி பலிபீடத்தின் உச்சியில் கொண்டு வந்து உலவா கிழி என்றது பெயர். கிழினா துணி என்று பொருள். உலவா கிழி அப்படின்னா எடுக்க எடுக்க குறைவுபடாத பொன் தரக்கூடிய கிரி. அப்படிப்பட்ட ஒரு பொன் முடிப்பு தருகிறார். அது சும்மா 1000 என்பது எண்ணிறந்த என்ற பொருளில் கையாளப்படுகிறது. 1000னா நாம் நினைக்கிற 1000 என்ற எண்ணை குறிப்பதல்ல, எண் இறந்து என்கிற குறிப்பை தருவது. எனவே அந்த திருப்பதிகத்தை பாடும் பொழுது பூதகணத்தை கொண்டு அவருக்கு வேண்டிய பொற்கிழி இறைவன் கொடுத்தார் என்பது வரலாறு. இந்த செய்தி சேக்கிழார் பதிவு செய்கிறார். இதை நாவுக்கரசு பெருமான் தன் தேவாரத்தில் பதிவு செய்கிறார். அதான் இங்கே காட்டுகிறார். ஆக ஆவுக்கு அருளுகின்ற கருணையுடைய பெருமான் திருவடி தாமரைகளை போற்றி, அதுக்கப்புறம் நாவுக்கரசர் என்ன செய்தார்? ஞான போனகருக்கு, ஞானத்தை அமுதமாக உண்டவர் ஞானசம்பந்த பெருந்தகை. நாமெல்லாம் உணவு எடுத்துக்கொள்கிறோன்னா நாம் சாப்பிட்ற உணவு என்பது உலகில் காணப்படுகிற வேறு வேறு வகையான உணவுகள். அவர் ஞானமே அமுதமாக உண்டவர். அவருக்கு எது பசிக்கு எது கிடைச்சது? சிவஞானமே அமுதமாக கிடைத்தது. ஞான போனகர் என்று சொல்லக்கூடிய அவருக்கு செம்பொன் 1000 அந்த பதிகத்தில் போற்றுகிறார். அருமையான திருப்பதிகம். திருநேரிசை என்று சொல்லப்பெறுகிற பண்ணில் அமையப்பெற்ற பதிகம். மாயிரு ஞாலமெல்லாம் மலரடி வணங்கும் போலும், பாயிரும் கங்கையாலை படர்சடை வைப்பர் போலும், காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கழுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடுதுறையனாரே என்று இந்த பதிகத்தில் குறிப்பிடுகிறார். ஆக பெருமான் அம்பொன் 1000 கொடுப்பர் என்ற குறிப்பை நமக்கு தருவதை பார்க்கிறோம். இந்த பதிகத்தில் தான்
மஞ்சனே மணியுமானாய் மரகத திரளுமானாய் நெஞ்சுளே புகுந்து நின்று நினைதரு நிகழ்வினானே துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு துறையுளானே என்று நான் உறங்கும் போதும் அஞ்சல் என்று அருள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை திருநாவுக்கரசர் பெருந்தகை பெருமான்கிட்ட வைக்கிறார். துஞ்சும் போதும் என்பதுக்கு ரெண்டு பொருள். ஒன்று உறங்கும் பொழுது என்று பொருள், இன்னொன்று மரணத்தின் பொழுது உன்னை நினைக்கின்ற வாய்ப்பை எனக்கு கொடு. துஞ்சும் போதாக வந்து துணை எனக்காகி நின்று, மரணத்தின் பிறகு எனக்கு நீதான் துணையாக நிற்கணும், துணை எனக்காகி நின்று அஞ்சல் என்று அருள வேண்டும் என்று அற்புதமான திருப்பதிகம். இந்த செய்தியை அவருக்கு பொற்கிழி கொடுத்த செய்தி தெய்வ சேக்கிழாருடைய வாக்கில் அவருடைய புராணத்தில் கொடுக்கப்படுகிறது. நச்சி இந்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர் இச்சையே புரிந்த இறைவர் இன்னருளால் அச்சிறப்பொருள் பூதம் முன் விரைந்து அகன் பீடத்து உச்சி வைத்தது பசும்புன் ஆயிர கிழி ஒன்று என்று அந்த செய்தி சேக்கிழார் பெருமான் நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆக அவருக்கு பொற்கிழி கொடுத்த செய்தி அவர் தேவாரத்தில் இல்லை. நீங்கள் அந்த 10 பாட்டில் எங்கேயும் எனக்கு காசு வேணும்னு அவர் கேட்கல. பாட்டு முழுக்க என்ன சொல்கிறாரு? உன்னுடைய திருவடியை எந்த நிலையிலும் மறக்க மாட்டேன். வாழலாம், சாகலாம், இடரலாம், தளரலாம், நோய் தொடரலாம், இப்படி என்ன வேணாலும் எனக்கு நிகழலாம். ஆனால் எது நிகழ்ந்தாலும் என்னுடைய நான் உன்னை போற்றுவதை மறக்காது. இதான் 10 பாட்டினுடைய சாரம். அதுதான். நீங்கள் ஒவ்வொரு பாடலாக படித்து பார்த்தீங்கன்னா நோய் தொடர்ந்தாலும் என் நான் உன்னைத்தான் சொல்லும். பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கடலால் சிந்தை செய்கேன். பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியல்லால் அறற்றாது என்னா என்று ஒவ்வொரு பாடலிலும் என்னுடைய நான் உன் பெருமையை சொல்லுமே அன்றி வேறொன்றையும் சொல்லாது அப்படின்னு 10 பாட்டு பாடுகிறார். அந்த பாட்டில் எங்கேயும் காசு கொடுன்னு கேட்கல. ஆனால் காசு கொடுத்த செய்தி சேக்கிழார் பதிவு செய்கிறார். அதுக்கு அகச்சான்று அப்பருடைய தேவாரமே அதற்கு சான்றாக இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது. எனவே அதை இந்த பதிகத்தில் போட்டுனாராம். அதை சேக்கிழார் முகந்து காட்டுகிறார். எனவே நாவுக்கு அரசர் ஞான போனகருக்கு செம்பொன் 1000 பாவுக்கு அளித்த திறம் போற்றி. அவருடைய பாடலை கேட்டு அள்ள குறையாத பொற்கிழியை கொடுத்த அந்த செய்தியை பதிகத்தில் வைத்து போற்றியிருக்கிறார் அப்படின்னு காட்டுகிறார். அவ்வாறு அந்த ஆவடுதுறை பெருமானை போற்றிய பிறகு அங்கே அருளிய பதிகங்கள் 6ஆம் திருமுறையில் ரொம்ப அருமையான திருப்பதிகங்கள் 6ஆம் திருமுறையில் இருக்குதுங்க. திருவே என் செல்வமே தேனே வானே செழுஞ்சுடரே செழுஞ்சுடர் சோதிமிக்க உருவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என் கற்பகமே கண்ணே கண்ணிற் கருமணியே மணியாடு பாவாய் காவாய் அருவாய வல்வினை நோய் அடையாவண்ணம் ஆவடுதன் துறையுறையும் அமரரேரே என்று ஒரு அருமையான திருப்பதிகம். அதில் பெருமானை என் ஊனாக இருப்பவன், ஊனின் கண் உயிராக இருப்பவன் என்று என் உடம்பு நீ, என் உயிர் நீ, என் உணர்வு நீ என்று பெருமானை அந்த திருப்பதிகத்தில் போற்றுகிறார் நாவுக்கரசு பெருந்தகை. அருமையான ஒரு திருப்பதிகம். எனவே அவ்வாறு அந்த பெருமானை அந்த திருப்பதிகம் கொண்டு தாண்டகங்கள் பாடி திரு நேரிசை பாடி பெருமானை போற்றி வணங்குகிறார் நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான். அப்படி போற்றி பரவிய பிறகு அங்கிருந்து புறப்படுகிறார். செய்ய சடையார் பழையாறை எய்த அதனில் செல் பொழுதில் மையல் அமனர் மறைத்த வடத்தளியின் மன்னும் சிவனாரை கைகள் கூப்பித் தொழுது அருளக் கண்ட ஆற்றால் அமனர்கள் தம் பொய்கொள் விமானம் என கேட்டு பொறாத உள்ளம் மிக புழுங்கி. நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் ஆவடுதுறை பெருமானை வழிபாடு செய்த பிறகு அங்கிருந்து விடைபெற்று கொண்டு அடுத்தடுத்த தலங்களை வணங்கி கொண்டு வருகிறார். அப்படி வருகிற வழியில் எங்கே வரார் அப்படின்னு கேட்டால் பழையாறை வடதளி அப்படின்னு சொல்லுது. தளினா கோயிலுங்க,
வடக்கு பக்கமாக இருக்கிற கோயில், அந்த ஊரினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற கோயில் என்பதனால பழையாறை வடதளின்னு பேர். காஞ்சிபுரம் போனீங்கன்னா கச்சி மேற்றளின்னு இருக்கும். அது ஏன்? காஞ்சியினுடைய மேற்கு பகுதியில் இருப்பதனால அது மேற்றளி என்று பெயர். தளி என்றால் கோயில் என்று பொருள். அதனால் தஞ்சை தளிக்குளத்துள்ளார் தக்களூரார் என்பது தேவாரம். எனவே அந்த கோயிலை சொல்லுகிற பொழுது அந்த பெயரால் வழங்கப்படுவது உண்டு. அதனால் பழையாறை வடதளி என்று சொல்லப்பெறுது. பழையாறை மங்கையர்க்கரசியார் அவதாரம் செய்த தலம், பெரிய கோயில். இன்றைக்கி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வியந்து போகிற அளவுக்கு கல் திருப்பணி செய்யப்பட்ட கோயில். ஒரு கோயில் இல்லை, இது வடக்கு இருக்கிற கோயில். அவங்க இருக்கிற கோயில் கீழ்த்தளி, கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய கோயில். அந்த ஊர் அன்றைய காலத்தில் எவ்வளவு பெரிய கோயிலாக இருந்திருக்கணும், அந்த ஊர் எவ்வளவு பெரிதாக இருந்திருக்கணுங்கிறத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஊருக்கு 2 கோயில் இருக்குது. வடக்கு பக்கம் ஒரு கோயில் இருக்குது, கிழக்கு பக்கம் ஒரு கோயில் இருக்குது. ரெண்டுமே மிகப்பெரிய கோயில். அப்படின்னா அந்த ஊர் அன்றைய கால சோழ பேரரசு இருந்த காலத்தில் பழையாறை என்பது மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றாக அமையப்பெற்ற தலம். வரலாற்று குறிப்புகளை காணும்போது ராசராசன் தன் இறுதி நாட்களில் பழையாறை சார்ந்த பகுதியில் தங்கியிருந்தது. அங்கே பக்கம்தான் உடையாலூர் என்ற தலம். பழையாறிலிருந்து நடந்து போனீங்கன்னா உடையாலூர் போயிடலாம். அங்கே தான் அவர் இறுதி நாட்களில் தங்கியிருந்ததாக வரலாற்று செய்திகள் நமக்கு குறிப்பிடுகின்றன. பல்வேறு வகையான போர் பயிற்சிகளுக்கு உரிய தலமாக பழையாறை என்ற இடம் அமையப்பெற்றிருப்பதை வரலாறுகள் குறிப்பிடுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த திருத்தலம் வருகிற பொழுது ஒரு அப்படியே கடந்து வரும்போது தன்னை அறியாத ஒரு இடத்துல அப்படியே கையெடுத்து வணங்குகிறார். ஏன்? பெருமான் அங்கே இருக்கிறார் என்று அவருக்கு அறிவில் புலப்பட்டுச்சு. ஒரு வணக்கத்தை வணங்கி கொள்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். அப்போ தான் சொன்னாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம், ஐயா அது சைவ கோயில் இல்லை, சமணருடைய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. திருநாவுக்கரசு திகைத்து போகிறார். இல்லையே, பெருமான் அல்லவா உள்ளே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ளே இருக்கக்கூடிய பெருமானை மறைத்து சமணருடைய கோயில் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. பாருங்கள், சொல்கிறாரு, கைகள் கூப்பி செய்ய சடையார் பழையாறை எய்த அதனில் செல் பொழுதில், அந்த தலத்தின் வழியாக செல்லுகிற பொழுது மையல் அமணர் மறைத்த வடதளி, சமணர்கள் அந்த கோயிலை முற்றிலும் மறைத்து விட்டார்கள். வடதளியின் மன்னும் சிவனாரை, அங்கே நிலை பெற்று இருக்கிற அந்த பெருமானை கைகள் கூப்பி தொழுது அருள, கை குவித்து கொண்டு வணங்குகிறார். அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, ஐயா சைவ கோயில் அல்ல, அது சமணர் கோயில் என்று. எனவே தொழுது அருள கண்ட ஆற்றால் அமணர்கள் தம் பொய்கொள் விமானம் என கேட்டு, அது சமணருடைய கோயில் என்று சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்ட திருநாவுக்கரசருடைய நெஞ்சம் பொறுக்கவில்லை. அது சொல்கிறார் பாருங்கள், பொறாத உள்ள மிக புழுங்கி. இந்த சொல் ரொம்ப மனதுக்குள்ளேயே நொந்து போகிற பொழுது இந்த வார்த்தையை மானே மனசு நொந்து போயிருக்கிறேன்யா அப்படின்னு சொல்லுவான். அவர் ரொம்ப மனசு புழுங்கிட்டு இருக்கிறாருங்க. யார்ட்டியா சொன்னார்னா பரவாயில்ல. ஏன்? மனதில் இருக்கிற கவலையை யார்ட்டியா சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் பாதி குறையும். நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டா அது மேலும் 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 மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த மன அழுத்தம் நோயை கொடுக்கும். எப்பவுமே கவலை பிறட்ட சொல்லி முடிச்சிடணும். யாரோ ஒருத்தட்ட சொல்லணும். சத்தமாக சொல்லி முடிச்சிங்கன்னா பாதி குறைஞ்சி போயிடும். அதனால் அது எப்போவுமே கவலையை நெஞ்சுக்குள்ளேயே வைத்து கொண்டு இருக்கக்கூடாது என்பார்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய குறிப்புகளில். அதுவே மகிழ்ச்சியை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா இரட்டிப்பாகும். கவலையை சொன்னீங்கன்னா பாதி குறையும், மகிழ்ச்சியை சொன்னீங்கன்னா இரட்டிப்பாகும். எந்த ஒரு மகிழ்ச்சியும் வெளிப்படையாக சொல்லுகிற பொழுது 2 மடங்கு பெருகி நிற்கும். அதே ஒரு துயரமாக இருந்துச்சுன்னா யாரேன்னு ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா அந்த கவலை பாதியாக குறையும். இது நம்முடைய நூல்கள் குறிக்கின்ற ஒரு குறிப்பு. அதனால் நாவுக்கரசு பெருமான் மனதுக்குள்ளே இந்த செய்தி உள்ளே போனே அவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். என்னது, பெருமானுடைய திருக்கோயிலை மணல் கொண்டு மூடி மறைத்து வைத்திருக்கிறார்களா? இல்லையே, இது சமணர் கோயில் இல்லையே, உள்ள பெருமான் இருக்கிறார் என்று இவருடைய அறிவுக்கு புலனாகிறது. ஏன்னா அவங்களாம் ஞானத்தோடு தொடர்புடையவர்கள். எனவே ஞானமுடைய நாவுக்கரசு பெருமானுக்கு இங்கே சிவலிங்கம் இருக்கிறது அப்படின்னு அவருக்கு புலனாயிற்று.
என்ன செய்தார்னார் சொல்றார். அந்த விமானம் அந்த விமானத்து அருகா ஆங்கு ஓர் இடத்தில் பாங்கு எய்தி கந்த மலரும் கடிக்கொன்றை முடியா செய்ய கழல் உண்ணி மந்த அமனர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம் ஒழித்தருள பந்தம் கொண்ட குண்டர் திறம் பாற்றும் என பணிந்திருந்தார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் என்ன செய்தாராம், அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகலை. இங்கு பெருமான் இருக்கிறார், இவரை வணங்குதல் வேண்டும் என்ற திருவுள்ள குறிப்பு உணர்த்திய நிலையில் ஆங்கு ஓர் இடத்தின் பாங்குயை யாருக்கும் இடையூறு இல்லாமல், அதே சமயத்தில் அந்த கோயிலுக்கு அருகிலேயே ஒரு இடத்துல கந்த மலரும் கடிக்கொன்றை முடியார் வாசனை உடைய தேன் நிறைந்திருக்கின்ற கொன்றை மலரை அணிந்திருக்கின்ற பெருமானுடைய திருவடி தாமரைகளை நினைந்து செய்ய கழல் உண்ணி, அவ்வாறு திருவடி தாமரைகளை நினைந்து மந்த அமனர் வஞ்சனையால் மறைத்த வஞ்சம், தன் நெஞ்சத்தில் கொண்ட வஞ்சம் காரணமாக பெருமானி உன் கோயிலை அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். எனவே அந்த வஞ்சத்தை ஒழித்தருள வேண்டும், நீ இந்த இடத்துல இந்த கோயிலை மீட்டு கொடுத்தாக வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு யாரிடத்திலும் பேசாமல் உணவு எடுத்து கொள்ளாமல் உண்ணான் நோன்பு மேற்கொள்கிறார் திருநாவுக்கரசு பெருமான். இதான் சொல்கிறார், வண்ணம் கண்டு நான் உம்மை வணங்கியன்றி போகேன். வண்ணம் கண்டு அன்றி நான் உம்மை வணங்கி போகேன், வணங்கி அன்றி போகேன். எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே. எண்ணம் முடிக்கும் வாகீசர் இருந்தார் அமுது செய்யாதே. அண்ணலாரும் அது உணர்ந்து அங்கு அரசு தம்மை பணிவதற்கு திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார். இப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன உறுதிப்பாடு, இறைவன் திருமேனி இந்த தலத்துக்குள்ளே இருக்கிறது, அவரை பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு என்ன சொல்லலை, எல்லாத்தையும் கூப்பிட்டு இங்கே வாங்க, இங்கே உள்ள பெருமான் இருக்கிறார், அவரை நீங்கள் காட்டினா தான் இந்த இடத்துட்டு போவேன் அப்படின்னு யார்கிட்டயா சொன்னாரான்னு கேட்டால் ஒருத்தட்டையும் சொல்லலை. பேசவும் இல்லை, உணவு எடுத்துக்கொள்ளவும் இல்லை, ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்துட்டார். நம்ம சொல்லுவீங்களா, உண்ணா நோன்பு, அறவழி போராட்டம், இப்படிப்பட்ட நிலைகளுக்கெல்லாம் வித்திட்டவர் திருநாவுக்கரசு பெருமான். அவர் தான் முதல்ல உலகத்தில் ஒரு அறவழி போராட்டத்தை, உண்ணான் நோன்போடு செய்கிற ஒரு போராட்டத்தை செய்தவர் திருநாவுக்கரசு பெருமான் 7ஆம் நூற்றாண்டில். அதன் பிறகு தான் காந்தியடிகள் போன்றவங்கெல்லாம் அறவழி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பதை நீங்கள் இந்திய வரலாற்றை படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். உலகத்திலேயே முதலாக உண்ணா நோன்பையும் அறம் சார்ந்த நெறியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர் திருநாவுக்கரசு பெருமான். யார்ட்டையும் பேசுகிற, யார்ட்டையும் எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டு போய் ஒரு ஓரம் உட்காந்துட்டார். பெருமான் பார்க்கிறார், என்னையா நம்ம திருநாவுக்கரசு அமைதியாக உட்காந்துட்டார், அது மட்டும் இல்லை சாப்பிடாமல் உட்காந்துட்டாரே. இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த கோயில் உள்ளிருக்கிற திருமேனியின் வண்ணம் கண்டு அல்லா இவ்விடத்தை விட்டு அகலேன். அதனால் பெருமான் பார்த்தாரு, இதை நிறைவேற்றி கொடுப்பதற்காக மன்னனுடைய கனவிலே தோன்றி உணர்த்துகிறார், இதுபோல் என்னுடைய தொண்டன் இந்த இடத்துல இவ்வாறு அமர்ந்திருக்கிறான், அங்கே ஒரு புத்த விகாரம் இருக்கிறது, அதில் மறைக்கப்பட்டு இருக்கிறது சிவன் திருமேனி என்று பெருமான் மன்னனுக்கு உணர்த்த, மன்னன் கனவுல போய் இறைவன் உணர்த்துகிறார். உணர்த்திய மாத்திரத்தில் வந்து இந்த இடர்பாட்டை நீக்குவதற்காக அந்த மன்னன் அவ்விடம் நோக்கி விரைந்து வருகிறான். சொல்ல பாருங்கள், திண்ணமாக மன்னனுக்கு கனவில் அருளி செய்கின்றார். கனவில் என்ன சொன்னார், அறிவில் அமனர் தமை மறைப்ப இருந்தோம், அறிவில் அமனர் நமை மறைப்ப இருந்தோம் என்று அங்கு அடையாள குறிகள் அறியச் செய்தருளி
நம்மை அரசு கும்பிடுவான் நெறியில், நம்மை அரசு கும்பிடுவான் நெறியில் அமனர் தமை அறிந்து நீக்கி போக்கு என அருள் புரிய செறிவில் அறிவுற்று எழுந்தவனும் எழுந்து அவனும் செங்கை தலைமேல் குவித்து இறஞ்சி. நம்முடைய பெருமான் மன்னனுடைய கனவிலே தோன்றி அந்த மன்னனுடைய கனவுல போய் சொல்கிறாரு, அறிவியில் அமனர் தமை மறைப்ப. அறிவு மழுங்கிய நிலையில் அறிவை இழந்து நிற்கக்கூடியவர்கள் என்னுடைய திருமேனியை மணல் கொண்டு மூடி மறைத்திருக்கிறார்கள் என்று பெருமான் சொல்கிறாராம். இருந்தோம், எம்மை மறைப்ப நாம் இருந்தோம். இந்த இடத்துல தான் என்னை மறைச்சிருக்கிறாங்க, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு பெருமான் சொன்னாராம். இருந்தோம் என்று சொல்லி அடையாள குறிகள் அறியச் செய். இந்த பழையாறை என்ற ஊர், அதில் இந்த இடத்தில் என்று இடத்தையும் பெருமான் கனவிலேயே உணர்த்துகிறான் மன்னனுக்கு. அதை உணர்ந்த அந்த மன்னன் அப்பொழுதே இறைவன் திருவடி தாமரைகளை வணங்கி கொண்டு உடனே அந்த இடம் நோக்கி விரைந்து வருகிறார். சொல்லார், நம்மை அரசு கும்பிடுவான், நீ என்ன பண்ணுற, அங்கே சென்று அந்த மணலை அப்புறப்படுத்தி திருநாவுக்கரசு பெருமான் கும்பிடுவதற்கு ஏதுவாக அந்த ஆலயத்தை தூய்மை செய்து வழிபாட்டுக்கு கொண்டு வா என்று மன்னனுக்கு இறைவன் அறிவுறுத்த மன்னனும் விரைந்து அந்த இடம் நோக்கி வருகிறார். கண்ட வியப்பு மந்திரிகட்கு இயம்பி, கண்ட வியப்பு மந்திரிகட்கு இயம்பி கூட கடிது எய்தி அண்டர் பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழி கண்டு குண்டர் செய்த வஞ்சனை குறித்து வேந்தன் குலவு பெரும் தொண்டர் தம்மை அடிவணங்கி தொக்க அமனர் தூசு அறுத்தான், தொக்க அமனர் தூர் அறுத்தான். இங்கே சொல்லும் பொழுது அந்த சமணருடைய தொடர்பை அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக மன்னன் அகற்றினான். எப்படி? கனவில் இறைவன் உணர்த்திய பாங்கினை மந்திரிகளுக்கு சொல்லுகிறான் மன்னன். இதுபோல பெருமான் கனவிலே வந்தார், இங்கு ஒரு கோயில் இருப்பதாகவும் அது மணலால் மூடப்பட்டு இருப்பதாகவும் அடையாளங்களோடு வந்து காட்டியிருக்கிறார். என்னே, அங்கே ஒரு விகாரம் இருக்கா? ஆமண்ணா, அங்கே ஒரு விகாரம் இருக்கிறது. ஓ, அப்படி என்றால் இறைவன் உணர்த்திய இடம் சரியாகத்தான் இருக்கும். சரி, வாருங்கள் போகலாம் அப்படின்னு அங்கேருந்து புறப்பட்டு வந்து அந்த விகாரம் மறைக்கப்பட்டு இருக்கிற திருமேனி, முழுமையான திருமேனி மறைக்கப்பட்ட இடத்துக்கே வருகிறார். எனவே கண்ட வியப்பு மந்திரிகட்கு இயம்பி கூட கடிது எய்தி அண்ட பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழி கண்டு, அவர் சொன்ன அடையாளத்தின் வழியாக வந்து அந்த இடத்துக்கு வந்து குண்டர் செய்த வஞ்சனை குறித்து, இந்த சமணர்கள் இவ்வாறு இந்த கோயிலை மணல் கொண்டு மூடிவிட்டார்களே என்று அந்த வஞ்சனையை குறித்து வேந்தன் குலவு பெரும் தொண்டர் தம்மை அடிவணங்கி, பெருமானே ஏதோ பிழை நடந்துவிட்டது, பொறுத்தருள வேண்டும் என்று திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவடியை பணிகிறான் மன்னன். நாட்டுக்கு மன்னன் திருநாவுக்கரசருடைய திருவடியை பணிகிறான் என்ற ஒரு குறிப்பை தருகிறார். ஆனை இனத்தில் துகைப்புண்ட அமனர் வீரமும் மாய்ந்ததன் பின் மேன்மை அரசன் ஈசர்க்கு விமானம் ஆக்கி விளக்கிய பின் ஆன வழிபாடு அர்ச்சனைக்கு நிபந்தம் எல்லாம் அமைத்து இறஞ்ச ஞான அரசும் புக்கிரஞ்சி நாதர் முன்பு போற்றுவார். நம்முடைய திருநாவுக்கரசு பெருந்தகை சமணர்கள் மறைக்கப்பட்ட அந்த ஆலயம் மீண்டும் மன்னன் வழி அந்த ஆலயத்தினுடைய மணலெல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது. அப்புறப்படுத்த அந்த திருமேனியை காணுகிற வாய்ப்பு கிடைக்கப்பெறுகிறது. சொல்கிறார், அவ்வாறு ஆன இனத்தின் துகைப்புண்ட அமனர், அந்த சொல்லக்கூடிய அமணர்களாக இருக்கக்கூடிய அமணர் 1000 மாய்ந்ததன் பின், அந்த அமணர்களெல்லாம் மாய்ந்த பின்பு மேன்மை அரசன் ஈசர்க்கு விமானம் ஆக்கி, புதிய கட்டுமானமாக விமானத்தை புதிதாக வடிவமைத்து, கருவறைக்கு மேல் இருப்பதற்கு விமானம் என்று பொருள்.
சிவலிங்க திருமேனி இருக்கிற இடம் கருவறை, அதுக்கு முன் இருப்பது அர்த்த மண்டபம், முன் மண்டபம் என்று சொல்லப்பெறுவது. நேர் மேலே இருக்கிற பகுதிக்கு விமானம் என்று பெயர். கோபுரம் வேறு, விமானம் வேறு. கோபுரம் என்பது நுழைவு வாயில் இருப்பது கோபுரம், கருவறைக்கு மேல் இருந்தால் அதுக்கு விமானம் என்று பெயர். ஆனால் முன்னே திருவிழிமலையில் திருமால் கொண்டு வந்து இறக்கி வைத்த விண்ணிலி செழும் விமானம் என்று தேவாரத்தில் போற்றப்பெறுவதை இங்கே நினைவில் வைத்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் நம்முடைய மன்னன் அந்த நிலை கண்டு அங்கே இருக்கக்கூடிய சமணருடைய இடர்பாடுகளெல்லாம் முற்றிலுமாக நீக்கி அடையாளத்தை முழுதும் அப்புறப்படுத்துகிறார். அது சொல்லார், மேன்மை அரசன் ஈசர்க்கு விமானம் ஆக்கி விளங்கிய பின் ஆன வழிபாடு அச்சனைக்கு நிபந்தமெல்லாம் அமைத்திரஞ்சி. அந்த கோயிலுக்கு எவ்வளவு நெல் கொடுப்பது, பால் தயிர் முதலானவற்றை என்னென்ன அளவு கொடுப்பது, எவ்வாறு கொடுப்பது என்று அதுக்குரிய எல்லா நிபந்தங்களையும் ஏற்படுத்தி இதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதுங்க. நம்முடைய பேரரசர்கள் கோயிலை பாதுகாப்பதற்காக நிலம் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த நிலமே அந்த கோயிலை பாதுகாப்பதற்கு இடையூறாக போச்சு. அவங்க கொடுத்த நோக்கம் கோயிலை இவர்கள் பாதுகாக்கணும்னா அவங்களுக்கு உணவு தேவை. எனவே பூசை செய்பவருக்கு இத்தனை நிலம், மெய்க்காவலுக்கு இவ்வளவு ஏக்கர் நிலம் என்று கொடுத்தாங்க. வருமானம் இருக்குதோ இல்லையோ, நீ உழவு தொழிலை செய்து கொள், அந்த வருவாயை உனக்கு வைத்துக்கொள், என் கோயிலை நன்றாக பார் அப்படின்னு கொடுத்தாங்க. இது நாட்கள் கடந்து போக போக என்னாச்சு, இந்த உழவு தொழில் செய்து வந்த நிலையில் ஏற்பட்ட இடர்பாடுகள், பல்வேறு இயற்கை சீற்றங்கள், இதெல்லாம் காலச்சூழல்கள் மாறி போகும்போது நெறிகளிலிருந்து மாறுகிற வாய்ப்புகள் அமைந்தது. நெறிகளிலிருந்து மாறும்போது என்ன ஆயிற்று, ஆங்காங்கு நிகழ்ந்த மாற்றங்கள், அது சமய மாற்றங்களாக மத மாற்றங்களாக நிகழ்கிற போது என்னாச்சு, கோயிலுக்காக கொடுத்த நிலத்தை அவர் பூசைக்குரியவர் வச்சுருப்பார். அவரே மதம் மாறுகிற போது என்ன பண்ணுவார், அந்த இடம் வேறு இடத்துக்கு போயிடும். இப்படி பல்வேறு சூழல்களில் கோயிலில் பெருமானுக்குன்னு கொடுக்கப்பட்ட நிலங்கள் இன்றைக்கி அந்த நிலத்தை முழுக்க மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு மாற்றிக்கொண்ட பிறகு என்னாச்சு, கோயிலை கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் ஆங்காங்கு வயலில், சாலை ஓரங்களில், புதருக்குள்ளே இடிபாடுகளுக்கிடையே இருக்கிற கோயில் தனி, இடிபாடுகளை கடந்து சிவலிங்க திருமேனிகள் ஆங்காங்கு இருக்குது. அந்த திருமேனியை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பாருங்கள். அந்த திருமேனி இன்றைக்கு ஒரு சாலை ஓரத்தில் கிடக்கிறது என்று சொன்னால், ஒரு காலத்தில் அந்த திருமேனி கருவறையில் வழிபாட்டுக்குரிய மூர்த்தியாகத்தான் இருந்திருக்கும். அப்போனா அதுக்கு ஒரு கோயில் இருந்திருக்கணும் இல்லையா, அந்த கோயிலுக்கு ஒரு நிலம் இருந்திருக்கணும், அதுக்கு பராமரிப்புக்கான இடம் இருந்திருக்கணும். இத்தனையும் என்னாயிடுச்சு, நம்ம கையில் தான் இருக்குது. சாமி தூக்கி வெளியே வச்சாங்க, கோயிலுக்கான அடையாளமே தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த நிலம் கோயிலை பாதுகாக்க கொடுக்கப்பட்டதோ இன்றைக்கி அந்த நிலம்தான் கோயிலுக்கு என்ன ஆகிப்போச்சு, பாதுகாப்புக்குன்னு போய். ஏன் இன்றைக்கி ஏதாவது நீங்கள் பண்ண போனீங்கன்னா, யாரையா நீ, எதுக்கு இங்கே வர, ஏன் இதை ஏதாவது தோண்டி எடுத்து கடைசியில் நம்ம நிலத்தை பிடுங்கிட்ட என்ன பண்ணுறது, சாமி வேறு சொல்லி நம்ம இடத்த வாங்கிடுவானுங்கள்ல, நீ ஒரு வேலையும் பண்ணாத கிளம்பு அப்படின்னு இன்றைக்கி மக்கள் இடையூறு எதனால் செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, நிலம் போயிடும். ஏன், சாமி பேர் இருக்கிற நிலப்பு அவங்க கையில் இருக்குது. இதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய நிலைமை. இது என்னைக்கு மாறும், என்னைக்கு இந்த மாற்றங்கள் நிகழும் தெரியல. ஆனால் கொடுக்கப்பட்ட நோக்கம் உயர்ந்த நோக்கத்துக்காக கொடுத்தாங்க. ஒவ்வொரு நோக்கமும் அந்த உயர்ந்த நிலையில் தான் கொடுக்கப்பட்டது. அதனால தான் நிபந்தம் என்று பெயர். இறையிலி நிலங்கள், அதுக்கெல்லாம் வரியே கிடையாது, உழ வேண்டியது தான், நீ வைத்து கொள்ளலாம், சாமி பார்த்துக்க. அவங்க ஒரே ஒரு நோக்கம், என் தெய்வத்தை நல்லா கொண்டாடு அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு அதுவே ஒரு பெரும் இடையூறாக நிற்பதை காண முடிகிறதுங்க. இன்னும் எங்கெங்கோ பார்க்குறோம். இன்றைக்கி வலைத்தளங்கள்லேயும் அங்கங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது சிவலிங்க திருமேனிகள் ஆங்காங்கு இன்னும் எத்தனாயிரம் சிவலிங்க திருமேனி இந்த மண்ணுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியலைங்க. அவ்வளோ பெரிய கோயில்கள் இன்றைக்கி இருந்திருக்கக்கூடும், அத்தனையும் காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் நாம் வாழ்கிற காலத்து நமக்கு இருந்த முந்தைய தலைமுறை
ஏதேனும் ஒரு வகையில் அந்த கோயிலை பாதுகாத்து இருந்தால் இன்றைக்கி கோயில்கள் நிரம்ப இருந்திருக்கும். அப்படிலாம் இன்றைக்கி திருமேனிகளாக காணப்படுகிறது. கேட்பாரற்று இருக்கக்கூடிய நிலை திருமேனிகளுக்கு இருக்கிறது. அவருக்கு ஒன்றும் கோயில் இருந்தாலும் ஒன்று தான், கோயில் இல்லைன்னாலும் அவருக்கு ஒன்றும் நட்டம் இல்லை. சாமி கோயிலுக்குள்ள இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பார், வெளியே இருந்தால் வருத்தமாக இருக்க போகிறாரா என்ன? அவருக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை கொண்டாடினா நமக்கு லாபம். நம்ம அவருக்கு ஒரு விளக்கேற்றுவதும், அவருக்கு ஒரு திருமஞ்சனம் செய்வதும், அவருக்கு ஒரு ஆடை அணிவிப்பதும் நாம் மகிழ்வதற்காக அணிவிக்கிற மொழியை இறைவனை மகிழ்வதற்காக அணிவிப்பதில்லை. மறந்துடக்கூடாது. எப்போவுமே கோயில்கள் கொண்டாடப்படுவது சாமிக்காக கொண்டாடப்படுவதில்லை. அவரை கொண்டாடுனா நம்ம வினை கழியும், நாம் செஞ்ச பாவம் போகும். எத்தனையோ பிறவியில் ஈட்டி வச்சிருக்கிற பாவ குவியல் அவனை வணங்க தான் கழிந்து போகும். அதுக்காக நம்ம கொண்டாடுறோமே ஒழிய சாமிக்கு நாம் கொடுத்து தான் அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரே என்ன? ஒருபோதும் இல்லை. அவனால் தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அறிவு நம்ம மக்களுக்கு இந்த சிந்தனை அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது. அவனால் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வு வராமல் என்னமோ நான் தான் சாமியை பாதுகாத்துட்ருக்கிறேன், என்னால் தான் அந்த கோயில் கட்டி காக்கப்படுது அப்படின்னு ஒரு மயக்க உணர்வு இருக்குதுங்க. இந்த மயக்க உணர்வு போகணும். கோயில்கள் கேட்பாரற்று இருக்கிற நிலை கடந்து பாதுகாப்புக்காக வழிபாட்டுக்குரிய இடமாக மாற்றம் பெறணும். என்னைக்கு மாறப்போகிறது என்பது திருவருளுக்குத்தான் தெரியும். இன்றைய காலம் அப்படி ஒரு உயர்ந்த காலமாக இல்லை. அதான் நம்ம சொல்லிக்கலாம். இன்றைக்கி நம்ம இருக்கிற காலத்தில் தான் கோயில்கள் இடிபாடுகளுக்குரிய கோயில்கள் கண்ணுக்கு புலனாகிறது. தீபம் ஏற்றுவதற்கு ஆள் இல்லை, திருமேனிக்கு ஒரு ஆடை சாத்துவதற்கு ஆள் இல்லை, அந்த திருமேனி எண்ணெய் காப்பு என்னைக்கு சாத்தப்பட்டதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழல்கள் இன்றைய நாளில் தமிழகத்தில் காணப்படுகிறது. நாமெல்லாம் மாடியிலையும் பல்வேறு வசதிகள்லையும் நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஆனந்தமாக வைத்து கொண்டோம். இந்த வாழ்க்கை கொடுத்த இறைவனுக்கு நம்ம வச்சிருக்கிற இருப்பு வருத்தத்துக்குரியதாக இருக்கிறதே ஒழிய மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. அது அவருக்கு மகிழ்ச்சி இல்லை, நமக்கு தான் மகிழ்ச்சி, வருத்தம் எல்லாம் நமக்கு தான். பெருமானுக்கு எதுவும் கிடையாது. அவருக்கு கோயில் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய பெருமானை, நம் தலைவனை கொண்டாட வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை நாம் மறந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, திருநாவுக்கரசு பெருமான் அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு விளம்பர பதாகை இவ்விடத்தில் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் என்று எழுதி வச்சுட்டுலாம் உட்காரல, யார்கிட்டையுமே பேசலை. அவர் உண்ணாவிரதம் இருக்குது யாருக்குமே தெரியாது. கம்முன்னு உட்காந்துட்டார், பேசாமல் உட்காந்துட்டார், சாப்பிடாமல் உட்காந்துட்டார். பெருமான் கதறிக்கிட்டு போகிறார், நம்முடைய அன்பன் பசியோடு இருக்கிறானப்பா, அவன் சாப்பிடணுமே, அப்போனா நீ போ, முதல்ல நீ போய் அந்த இடத்த தூய்மைப்படுத்து என்று மன்னன் ஓடி வந்து சமணருடைய நிறைகளையெல்லாம் தூரறுத்து அப்புறப்படுத்தி அந்த இடத்துல மீட்டுருவாக்கம் செய்கிறான் அந்த கோயிலை. இந்த கோயில் மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்படுகிறது. எது? பழையாறை வடதளி என்று பெயர். கும்பகோணம் போனீங்கன்னா பட்டீச்சரத்து பக்கத்தில் பழையாறை, அங்கே போனீங்கன்னா பார்க்கலாம். அந்த திருத்தலம் பஞ்சவன் மாதேவீச்சரம் என்று ஒரு அருமையான தலம் இருக்குது பட்டீச்சரத்து பக்கத்தில். ராசராசனுடைய மனைவி பஞ்சவன் மாதேவி சொல்லப்பெறுகின்றவருடைய சமாதியுடைய கோயில் அங்கே இருக்கிறது. அது ராசராச சோழனால் ராஜேந்திர சோழனால் கட்டப்படுகிறது அந்த கோயில். தன் தாய்க்கு கட்டிய கோயில் அந்த திருத்தலம். அந்த தாய் அவனை வளர்த்த தாய், பெற்ற தாய் அல்ல. வரலாற்றில் இந்த செய்திகள்லாம் நம்ம இன்றைக்கி தலைமுறைக்கு தெரியாமல் போய் கொண்டு இருக்கு. இந்த தன்னை பெற்ற தாய்க்கு அவன் கோயில் கட்டலை, ஆனால் தன்னை வளர்த்த தாய்க்கு கோயில் சிற்றன்னைக்கு கட்டப்பட்ட கோயில் பஞ்சவன் மாதேவீச்சரம் என்று பெயர். ராசராசருடைய கோயில் உடையாலூரில் இருக்குது. பட்டீச்சரத்தினுடைய அந்த சிவாலயத்துக்கு நேர் பின்பக்கத்தில் பஞ்சவன் மாதேவீச்சரம் என்று இன்றும் அம்மையார் பெயரில் அந்த சிவாலயம் அமைய பெற்றிருக்கிறது என்பதை அந்த பக்கம் போனீங்கன்னா சுவாமிமலை, திருவலஞ்சொலி, பட்டீச்சரம் இப்படி எல்லாம் பாடல் பெற்ற தலம்தான். கும்பகோணத்துலேயே 3 கோயில் இருக்குது. உளுந்தால் கோயில் தான் போய் உழுகணும். அந்த மாதிரி சுற்றி கோயில் நகரமாக இருக்கக்கூடிய கும்பகோணம். அப்படியே தாண்டினா தாராசூரத்தை தாண்டிங்கன்னா அடுத்து பட்டீச்சரம். இப்படியே சுற்றி திரு ஆவூர் பசுபதீச்சரம் என்று ஏராளமான கோயில்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற பகுதி அந்த பகுதி. எனவே அந்த வகை நாவுக்கரசு பெருமான்
உரையாடாமல் உணவெடுத்து கொள்ளாமல் அமைதியாக இருந்த நிலையில் மன்னன் கனவிலே தோன்றி உணர்த்த மன்னன் வந்து அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்தில் அந்த கோயிலை மீண்டும் கட்டுகின்ற பணியை செய்து நிபந்தங்களையும் வழங்கினான். குறிப்பிடார் பாருங்கள். அது சொன்னார், கனவில் அறிவில் அமணர் தம்மை மறைப்ப இருந்தோம் என்று அடையாள குறிகள் அருளி செய்தருளி நம்மை அரசு கும்பிடுவான் நெறியில் அமணர் தம்மை அறிந்து நீக்கி போ, அது சொல்ல நீக்கி போக்கு என்று அருள் செய்ய செறிவில் அறிவுற்று எழுந்தவனும் செங்கை தலைமேற் குவித்து இறைஞ்சி பெருமான் திருவருளை நினைந்து வணங்கி கொண்டு நேராக வருகிறான். கண்ட வியப்பு மந்திரிகட்கு இயம்பி கூட கடிது எய்தி அண்டர் பெருமான் அருள் செய்த அடையாளத்தின் வழி கண்டு குண்டர் செய்த வஞ்சனையை குறித்து வேந்தன் குலவு பெறும் தொண்டர் தம்மை அடிவணங்கி தொக்க அமணர் தூரறுத்தான். எனவே நாவுக்கரசருடைய திருவடியை வணங்கி சமண தொடர்பை அவ்விடத்திலிருந்து முற்றிலும் அகற்றுகிறான் மன்னன் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறு அப்படி அகற்றிய பிறகு சொல்றார், ஆனை இனத்தின் துகைப்புண்ட அமணர் ஆயிரமும். ஆனை அப்படின்னா ஆனமாமலை பல இடங்களில் சேல் ஈனர்களுக்கு எளியே நல்லேன் ஆலவாயரன் முன் நிற்கவே என்று நம்முடைய ஞானசம்பந்த தேவாரம். அவங்க தங்கியிருந்த மலைப்பகுதிகள் கழுகுமலை, ஆனைமலை என்று அந்த இன்றைக்கி மதுரையில் இருக்குதுங்க ஆனைமலைன்னு. அந்த மலையை பார்த்திங்கன்னா யானை படுத்திருப்பது போல் தெரியும் அந்த பலை. அதே போல் கொஞ்சம் அப்படி கீழே விருதுநகர் தாண்டி போன கழுகுமலை என்று ஒரு கோயில் இருக்கிறது. அங்கேயும் அவங்க சமணருடைய அடையாளங்கள். அது சொல்கிறார், ஆனை இனத்தின் தொகைப்புண்ட அமணர் ஆயிரம் மாய்ந்ததற்பின் மேன்மை அரசன் ஈசருக்கு விமானமாக்கி விளக்கிய பின் ஆன வழிபாடு அர்ச்சனைக்கு நிபந்தமெல்லாம் அமைத்து கோயிலில் வழிபாடுகள் தவறாது நடைபெறுவதற்கு தேவையான நிபந்தங்களை அமைத்து இறைஞ்சி ஞான அரசும் புக்கிரஞ்சி நாதர் முன்பு போற்றுவார். எனவே திருநாவுக்கரசு பெருந்தகை வழிபாடு செய்வதற்குரிய வண்ணமாக அந்த கோயிலை மூடிக்கிடந்த மணலையெல்லாம் அப்புறப்படுத்தி அதில் பழுதடைந்திருக்கக்கூடியவற்றை நீக்கி புதிய விமானத்தை ஆக்கி பெருமான் வழிபாட்டுக்குரியவராக கொண்டு வந்து நிறுத்திய நிலையில் திருநாவுக்கரசு பெருமான் அந்த பழையாறை பெருமானை திருப்பதிகம் கொண்டு போற்றுகிறார். என்ன ஒரு பதிகம் கொண்டு போற்றுகிறார்? சேக்கிழா பெருமான் காற்றார் பாருங்கள். தலையின் மயிரை பறித்து உண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும், தலையின் மயிரை பறித்து உண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும் நிலையிலாதா நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ என்னும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம் போந்து அங்கு அமர்ந்தே இலைகுள் சூழப்படையார் சேர் இடங்கள் பெறவும் தொழ அனைவார். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அந்த பழையாறை பெருமானை திருப்பதிகம் கொண்டு போற்றுகிறார். என்னென்னு போற்றாரு? இந்த சமணருடைய இயல்பு, அவங்களுடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று தலைமுடியை வேரோடு பறித்து விடுதல். ஏன்னா இவர் சமண சமயத்திலிருந்து தான் வந்திருக்கிறார். ரொம்ப காலம் சமணத்தில் இருந்தவர் அல்லவா. அவங்க பழக்க வழக்கமெல்லாம் முற்றிலும் அறிந்தவர். 40 ஆண்டு காலம் சமணத்தில் இருந்தவர் திருநாவுக்கரசு பெருமான். ஒரு நாள் இரு நாள் அல்ல, சமணர்களுக்கு தலைவராக பொறுப்பேற்றவர். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு பெருமான் இந்த பதிகத்தில் சொல்கிறாரு, தலையின் மயிரை பறித்து உண்ணும் சாதி அமணர் மறைத்தாலும். இந்த சமணர்கள் அமர்ந்து உண்ணுகிற பழக்கம் கிடையாது, நின்று உண்ணும் சமணம் என்று பெயர். எனவே அவங்க தலைமுடியை வளர்த்த மாட்டாங்க, அப்புறம் சிகை அலங்காரம் செய்ய மாட்டாங்க. அந்த உடம்பை பேணுவது என்பது சாதனை செய்வதற்கு இடையூறு. அவங்கள பொறுத்த வரைக்கும் உடம்பை வருத்தணும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உன் உடம்பை வருத்துகிறாயோ அந்த அளவு உனக்கு ஞானம் பிரகாசிக்கும். அவங்க நெறியது. அதனால் சுடு மணலில் போய் கிடப்பாங்க, சுடு பாறையில் கிடப்பார்கள்,
தலைமுடியை வேரோடு ஒன்றொன்றாக பறிக்கணும். அப்படி நீங்கள் துறவி ஆகிறேன் அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா உட்கார வச்சு உங்களை சுற்றி நிற்க வச்சு அவங்கெல்லாம் நின்று கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடியை வேரோடு அப்படியே பறிக்கும்போது அந்த ரத்தமும் வலியும் இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, இப்போ வலிக்கும் பின்னாடி சுகமாக இருக்கும், இப்போ வலிக்கும் பின்னாடி சுகமாக இருக்கும். ஏன் திருப்பி முடி வரப்போகிறதே இல்லை, பிரச்சனையே இல்லை. நினச்சி பாருங்களேன், முடி வந்துருச்சு, அது ஆச்சு இதாச்சு, அதெல்லாம் இல்லை. எனவே இப்போ வலியை பொறுத்துக்கிட்டினா பின்னாடி இன்பமாக இருக்கலாம். இப்துக் பிட் சுக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். இப்போ துன்பம் பின்னாடி இன்பம், இப்போ துன்பம் பின்னாடி இன்பம், அப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு முடியாக பறிச்சிருவாங்களாம். எனவே அது மட்டுமல்ல, நின்று உண்ணும் சமணம், அமர்ந்து சாப்பிடுது அவங்களுக்கு பழக்கம் கிடையாது. இன்றைக்கி சமண நெறிகள் வேறு வேறு வகைப்படல மாறி இருக்கலாமுங்க. இந்த வரலாறுகள் சொல்லப்பட்ட காலத்தில் சமண சமயத்தை சார்ந்தவர்கள் நீராடுகிற பழக்கம் இல்லை, மறந்துடாதீங்க. நீராட மாட்டாங்க. ஏன்? உடம்பை தேய்ச்சி குளித்தா புழுவெல்லாம் செத்து போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும். பல்லை தேய்ச்சோம்னா பல்லு இருக்கிற கிருமியெல்லாம் போயிடும். அதனால் பல் தேய்க்க மாட்டாங்க, உடம்பு குளிச்சிக்க மாட்டாங்க, ஆடை உடுத்த மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்குரிய குணங்களில் ஒன்றாக இருப்பது அவங்களுடைய பழக்க வழக்கம். உங்களுக்கு கர்நாடகாவில் சரவண பெலகுலான்னு ஒரு இடம் உண்டு, போய் பார்த்தோம் தெரியும். அப்படியே ஆள் உயர் தீர்த்தங்கர் அப்படின்னு நிற்பாங்க, ஆடை இல்லாத கோலத்தில் நிற்பாங்க. அவங்களுக்கு திகம்பரர்னு அவங்களுக்கு ஒரு பேர் உண்டு. திசையே ஆடையாக உடுத்தியவர்கள் அர்த்தம் அவங்களுக்கு, திகம்பரர் என்று பெயர். இதெல்லாம் அவங்க கோட்பாடு. நம்ம கோட்பாடு அப்படி நாடோறும் நீராடுதல். நமக்கு எழுந்தவுடனே முதல்ல நீராடியான்னார். திருநீர் பூசணும், நீராட வேணும். நீரினும் மூழ்கி புனித நீரும் மூழ்கிம்பார். தண்ணீர்லேயும் மூழ்கினாங்க, திருநீற்றிலும் மூழ்கினார்கள் என்ற ஒரு குறிப்பு நமக்கு உணர்த்தப்படுகிறது. எனவே அந்த குறிப்பை இங்கே சொல்கிறார். தலையெல்லாம் தலை மயிரை பறித்து உண்ணும் சாதி அமனர் மறைத்தாலும் நிலையிலாதார் நிலையினால் மறைக்க ஒண்ணுமோ. எப்பா நீங்களாம் சேர்ந்து இறைவனுடைய திருமேனியை மறைக்கலாம் அப்படின்னு நினச்சா மறைச்சிட முடியுமா என்ன? ஏன்? உண்மை எப்போதும் வெளிப்பட்டே தீரும். தற்காலிகமாக இடர்பாட்டுக்குரிய வண்ணம் இடைக்காலத்தில் வெற்றி உங்களுக்கு கிடைப்பது போல தெரியலாம். ஆனால் உண்மை என்றிருந்தாலும் ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்? அதுக்குரிய காலம் கூடி வரும். இதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நான் இது நீங்கள் வேறு எதுக்கோ நினச்சிக்க வேண்டாம், எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ஒரு 400 ஆண்டு கால சட்ட போராட்டம் ராமர் கோயில் அமைப்பதற்கு. 400 ஆண்டு காலம்ங்க. எப்போவோ நடந்த ஒரு நிகழ்வு. அங்கே இருந்த கோயில் இடிக்கப்பட்டது, மாற்றி அமைக்கப்பட்டது. அதுக்கான அடையாளங்கள் சில தான் இருக்கிறது என்று தொல்பொருள் துறையில் கண்டுபிடிச்சி பார்த்து சொல்லி இதை வழக்கு கொண்டு வந்து நடந்தது. இன்றைக்கி அந்த இடத்துல அவருடைய கோயில் வந்துருச்சா இல்லையா? ஆனால் 400 ஆண்டு கால போராட்டம், பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் தன் இன்னுயிரை கொடுத்திருக்கிறது அந்த கோயில் அமைப்பதற்கு. இதுதான் வரலாறு. எனவே ஒரு நிகழ்வு நீங்கள் மறைக்கணும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது தற்காலிக வெற்றியாக மறைக்கலாமே ஒழிய உண்மையை ஒருபோதும் மறைக்க முடியாது. அது இன்னும் என்றிருந்தாலும் ஒரு நாளைக்கு அது வீறு கொண்டு எழும் என்பதை மட்டும் இந்த நேரத்துக்கு ஒரு சின்ன சிந்தனை. அதனால் இங்கே அப்பர சாமி சொல்கிறார், தலைமுடியை பறித்து உண்ணுகின்ற நின்று உண்கிற சமணர்கள் எங்கள் பெருமானின் திருமேனியை மறைக்க நினைத்தாலும் மறைக்க ஒண்ணுமோ முடியாதியா என்று அந்த பதியத்தை பாடுறாராம். எனவே என்று விளம்பி விளையில் வாய்மை குறுந்தொகை, அங்கே பாடிய பதிகம் 5ஆம் திருமுறையிற்கு குறுந்தொகை என்கிற பதிகம். அந்த திருப்பதிகத்தை பாடி இலைகொள் சூழ படையானாகிய பெருமானினுடைய திருவடிகளை வணங்கும் முகத்தானாக பல்வேறு திருத்தலங்களுக்கு வணங்குவதற்காக நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பழையாறை பெருமானை வணங்கி புறப்படுகிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இன்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்துப் பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.